நமது பேரன்பிற்கும் ஒரு மரியாதைக்குரிய நமது மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களே, நமது அன்புக்குரிய சகோதரர் முன்னாள் மாநில தலைவர் அன்புக்குரிய அண்ணாமலை அவர்கள், அகில இந்திய மகளிர் அணி தலைவி, மதிப்பிற்கு மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாரதி சீனிவாசன் அவர்களே, முன்னாள் அமைச்சர், முன்னாள் மாநில தலைவர், பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்குரிய நமது அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, முன்னாள் தேசிய தலைவர், நமது அன்புக்குரிய தர்ம போராளி ஹெச் ராஜா அவர்களே, நம்முடைய மூத்த அண்ணா, ஆந்திரப்படுத்திய மூத்த அண்ணா, எல்லாரும் யாரை சொல்லுங்க பார்க்கலாம். 24 மணி நேரமும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பு பொதுச் செயலாளராக பணியாற்றி வந்து கொண்டிருக்கிற நமது அன்புக்குரிய ஐயா கேசவநாயகம் இல்லை. இருந்தாலும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் இந்த கட்சிக்கு இத்தனை ஆண்டு காலம் வெறும் காவி துண்டை போட்டுக்கொண்டு, வெறும் புளி சாதம் லெமன் சாதம் சாப்பிட்டு கொண்டு, இத்தனை ஆண்டு காலம் எதையும் எதிர்பாராமல் உழைத்த நீங்கள் இனி வருகிற இந்த 80 நாட்களிலும் என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கு. ஒரு மரத்திற்கு ஆணி வேர் எப்படியோ, ஒரு மரத்திற்கு ஆணி வேர் சரியாக இருந்தால்தான் அதனுடைய மரம், அந்த கிளைகள் பெருத்து பெரிய ஆலமரமாக உயரும். அதுபோல தான் நமது பாரதிய ஜனதா கட்சி, மற்ற கட்சியை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆணி வேறாக இருக்கக்கூடியது நம்மளுடைய சக்தி கேந்திரம். நம்முடைய சக்தி கேந்திரம் சக்தின்னு ஏன் பேர் வச்சிருக்கிறோம்? சக்தி இல்லையே சிவன் இல்லை, அது ஒரு பக்கம். இன்னொன்னு, உடம்புலேயே சக்தி இருக்கணும், உள்ளத்திலேயும் சக்தி இருக்கணும். ஆக சக்திங்கிறது தாயாகவும் நம்முடைய உடம்புல தைரியமாகவும் இருக்கக்கூடிய ஒரு பெயர் தான் சக்தி. அந்த சக்தியை நாம் இன்னைக்கு வைத்திருக்கிறோம் இந்த கேந்திரங்களுக்கு, நம்ம சக்தி கேந்திரம். ஆக நாம் செய்ய வேண்டியது இன்னிலிருந்து ஒவ்வொரு சக்தி கேந்திர பொறுப்பாளர்களும், நம்ம கட்சியை பொறுத்த மட்டும் கிளை கழகத்துடைய தலைவர், அதன் பிறகு மாவட்ட தலைவர், அதன் பிறகு மாநில தலைவர், இவர்களுக்கு இருக்கிற பொறுப்பும் மிக அதிகமானது. ஆனால் அதையும் கிளைகளாக தாங்கி நிற்பது சக்தி கேந்திரம் நீங்கள் எல்லோரும் தான் என்பதை நீங்கள் தயவு செய்து உணரணும். ஆக இந்த சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள், நீங்கள் உங்களுக்கு கீழே உள்ள எத்தனை பூத் இருக்கு. இந்த பூத் ஏற்கனவே நம்ம பூத் எல்லாம் வலிமைப்படுத்தியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் பூத் கமிட்டி நம்ம நிறைவாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். 90% நிச்சயமாக அதில் 90% மேலாக எல்லாரும் முழு பொறுப்போடு நீங்கள் பணியாற்றியிருக்கிறீர்கள். அதற்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளை நான். அதே போல இந்த வரக்கூடிய தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். எப்படி கூட்டணி அமைத்து விட்டோம், வெற்றி பெற்றோம் என்கின்ற எண்ணம் ஒரு பக்கம் இருந்தால் கூட, ஒருவேளை நாம் தவறுவோம் ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலிலும் நமக்கு ஒரு சரி வந்து விட்டது கூட்டணி. ஆனால் இந்த தடவை 2026 அது மாதிரி நடக்கக்கூடாது. இதில் நம்ம ஒவ்வொருவருடைய பங்கும், அவர் என்ன செய்தார், இவர் என்ன செய்தார் என்று சொல்வதை காட்டிலும், நான் இந்த சக்தி கேந்திரத்துக்கு என்ன செய்தேன், நான் இந்த கட்சிக்கு என்ன செய்தேன், என்னுடைய பங்கு என்ன, இந்த ஆட்சிக்கு வருவதற்கு என்னுடைய பங்கு என்ன, சிந்தி எத்தனை பேர் தியாகம் செய்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியை வளர்ப்பதற்கு எத்தனை பேர் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். ரமேஷ் உள்பட அவர் செய்த தியாகங்கள்
ஆனால் நீங்க திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியவில்லை என்று பூரண சந்திரன் செய்த தியாகம், இந்த தியாகத்துக்கெல்லாம் நமக்கு